जननी जन्म सौख्यानां वर्धनी कुल संपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे नमः गजाननं भूतगणादिसेवितं कवित्त जम्बू पलसार पक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पाद पंकजम महागणपति तुணை கொண்டு माता पिता துணை கொண்டு इष्ट देवता कुल देवता नक्षत्र देवता प्रार्थना देवता पारंपरिय देवता वंशा देवता परिपूर्ण துணை கொண்டு நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். இந்த வாரம் ராசி பலன்கள் எப்படி இருக்குது, 12 ராசி பலன்கள் எப்படி இருக்குது, அதாவது வைகாசி மாதம் 18ஆம் தேதி முதல் வைகாசி மாதம் 24ஆம் தேதி முடிய ஆங்கிலம் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூன் 7ஆம் தேதி வரையில் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்கும். வார ராசி பலன் அப்படின்னு உண்டு, அதாவது தின ராசி பலன் அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இந்த தின ராசி பலன் அப்படிங்கிறது அன்றாடம் நமக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நம்ம வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கேட்போம். சில பேர் அந்த ஒரு வரியில் பார்ப்பாங்க, நன்மை, வெற்றி, சுபம், காரிய தடங்கள், வெற்றி அப்படின்னு நிறையா போட்டிருக்கு. அதை பார்த்து சில பேர் மனசுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும். சரி, இப்போ இன்றைக்கி நமக்கு வெற்றின்னு போட்டிருக்கு, இன்றைக்கி ஏதாவது ஒரு விஷயம் நமக்கு வெற்றி அடையும். சில பேருக்கு சுபம்னு இருக்கும், சில பேருக்கு தடங்கள் இருக்கும், சில பேருக்கு நன்மை அப்படின்னு இருக்கும். அதை பார்த்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மனசு கொஞ்சம் திடப்படுத்திப்பாங்க, சந்தோஷப்படுத்திப்பாங்க. பரவாயில்ல, இன்றைக்கி நல்லா இருக்குது, ஏதோ இருக்குது, லைஃப் ஓடுறது அப்படின்னு. அதே போல் வார பலன் அப்படின்னு இருக்குது. வார பலன் இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது. இந்த வாரத்துக்கு எப்படி இருக்கும், இந்த திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை இரவு வரையில், மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை விடியப்போ, அப்போ அந்த சனிக்கிழமை வரையில் நம்ம 12 ராசிகள், நம்ம பிறந்திருக்கக்கூடிய மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில் ஒரு ராசியில் நீங்கள் பிறந்திருப்பீங்களே, அந்த ராசிக்கு, குறிப்பிட்ட ராசிக்கு உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், இந்த வாரத்தில் நீங்கள் என்னென்ன ப்ளஸ்ஸு, என்னென்ன மைனஸு, என்னென்னலாம் வரும், என்னென்னலாம் வராது, ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம். இதற்கு நடுவில் இதற்கு என்ன அந்த வாரத்தில் இருக்கக்கூடிய பரிகாரம், அந்த நாளில் எந்த கோவிலுக்கு போகணும், எந்த இடத்துல போய் நம்ம வழிபாடு பண்ணணும், என்ன பண்ணினால் நமக்கு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த வாரத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கலர், அந்த வாரத்தில் நம்ம அந்த வாரத்தில் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம போனோமே ஆனால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக இருப்போம். முதல் ராசி பலன்களை இப்பொழுது பார்ப்போம். மீனராசி நேயர்களே, அடுத்ததாக உங்களுக்கு வைகாசி மாதம் எப்படி இருக்குது, வைகாசி மாதத்தில் 18ஆம் தேதியிலிருந்து வைகாசி மாதம் 24ஆம் தேதி முடிய எப்படி இருக்குது, ஜூன் மாதத்தில் 1ஆம் தேதி ஜூன் 7ஆம் தேதி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது. மீனராசி பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சுப செலவுகள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சுப மாதத்தில் சுப செலவுகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான செலவுகள் அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு. அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம செய்ய போனால் அதில் நிறைய தடங்கல்கள் ஏன் நமக்கு வருதுன்னு நமக்கே தெரிய மாட்டேங்குது. சில விஷயங்கள் கூடியமான வரைக்கும் நிறைய முயற்சி பண்ணுறீங்க, கூடியமான வரைக்கும் நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுறீங்க, அலைச்சல் அதிகமாக இருக்குது. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா வெறுப்பு தன்மைகள் அதிகமாக வருது, ஹைப்பர் டென்ஷன் அதிகமாக இருக்குது. சமயத்தில் என்ன செஞ்சாலுமே ஏன் நமக்கு பார்த்திங்க அப்படின்னு ஏன் நமக்கு இந்த விஷயங்கள் நமக்கு சரியாக வரலை அப்படிங்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்திங்கன்னா என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்னா கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஓரளவுக்கு கொஞ்சம் அவங்களாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பேசிக்கிறாங்க, ஒரு விஷயம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக பேசி சில நல்ல விஷயங்கள், நல்ல முடிவுகள் இதெல்லாமே எடுக்கிறீங்க. தொழில் வியாபாரம் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது. தொழில் விஷயத்துலலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒன்றும் சரியான சூழ்நிலைகளில் கிட்ட வருது, தடங்களாகிறது தொழிலில். சில நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன செய்யலாம், என்ன ஏது செய்கிறது அப்படின்னு சில விஷயங்கள் நம்ம முயற்சி எடுக்கும்போது சில நேரத்தில் மனக்குழப்பங்கள் தான் அதிகமாக வருது. மீனராசி பொறுத்த அளவுக்கு அலைச்சல் திருச்சல் அதிகமாக இருக்குது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறது வர்றது, எப்படியாவது ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், ஏதாவது புதுசாக நல்ல விஷயங்களை கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா மீனராசி தாயார், மீனராசியில் நீங்கள் இருக்கீங்கன்னா அர்த்தாஷ்டம குரு, தாயாருக்கு உடல்நிலை பாதிப்பு அதிகமாக வரும், தகப்பனாருக்கு உடல்நிலை பாதிப்பு கொஞ்சம் இருக்கும். அதே போல் 95% நன்னா இருந்தாலும் அகத்திய முனிவர் பூஜை செய்த சிவஸ்தலம் சென்று வர்றது நல்லது. எல்லோ கலர், ஒயிட் கலர், அதே போல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒயிட் கலர் இதெல்லாம் நல்ல ஒரு கலர்ஸாக இருக்கும். ரெட் கலர்ஸ் இதெல்லாமே டார்க் கலர்ஸ் எல்லாம் உங்கள் ஜாதகப்படி நிறையா நல்ல விஷயங்கள்லாம் வரும்.
அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணம் தடங்கல்கள் நிறையா வரும். கோபத்தை ரொம்ப கட்டுப்படுத்திக்கோங்க. பண விவகாரத்தில் கவனமாக இருங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே எழுதி வச்சுட்டு செலவு பண்ணுறது நல்லது. வாகன கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் கவனமாக போயிட்டு கவனமாக வாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்துல பணி இடத்துல நிறையா ஒர்க்கு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். வேலை செய்ய நீங்கள் என்ன தான் முழுமையாக வேலை செஞ்சாலுமே வேலையில் ஒரு திருப்தி இல்லாமல் இருப்பாங்க. ஒரு என்ன பெருசாக இது பண்ணிட்டீங்க போயிட்டீங்க வந்துட்டீங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒருத்தருக்கு உதவுறீங்கன்னு சொன்னால் அதே போல் இன்னொருத்தரும் உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு அவங்களும் உதவுவாங்க, சில விஷயங்கள் செய்வாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க சில விஷயங்கள் செய்ய மாட்டாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக சில விஷயங்களை பார்த்துக்கணும். நான் சொன்ன மாதிரியான சில வழிபாடுகள் சில விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். எச்சரிக்கையான வாரமாக இருக்கணும். நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். பேசுகிறதுல சொல்கிறதுல செய்கிறதுல கையெழுத்து போடுறதுலலாம் இந்த வாரத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். சுபம்.